தமிழ் அனிமினேஷன் நண்பர்களே, ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் தான் உங்கள் ஹோஸ்ட். இன்னைக்கு ஒன் பீஸ் எபிசோட் 8ல் என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கறதுக்கு ஒன் பீஸ் வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் ரெடியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரா ஹேட்டை கையில் வச்சுக்கிட்டு டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கான் ரொம்ப கோவத்தோட பக்கி. அதை பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் செம்ம கோவத்தில் இருக்கான் லூஃபி. இப்போ பக்கி கையில் இருக்க இந்த ஸ்ட்ரா ஹேட்டை பார்க்க பக்கிக்கு வந்து கோவம் அதிகமாகிட்டே போகுது. எதனால் அவனுக்கு கோவம் வருதுன்னு தெரியல. ஸோ அவன் பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கும் ஷாங்ஸுக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கும் ஷாங்ஸுக்கும் இருக்கிற கனெக்ஷன் ரொம்ப மோசமானது. இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒருத்தனா அது ஷாங்ஸ் தான். இந்த உலகத்துலேயே நான் ரொம்ப வெறுக்கிற ஒருத்தனா அதுவும் ஷாங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாங்ஸ் மேலே ரொம்ப வெறுப்பை வந்து கக்கிட்டு இருக்கான் பக்கி. அப்படி என்ன இந்த அளவுக்கு கோவப்படுற அளவுக்கு ஒரு மோசமான சம்பவம் என்ன நடந்திருக்கும், என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குல்ல. ஸோ அதே தான் வந்து லூஃபிக்கும் இருக்குது. ஏன்னா லூஃபியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷாங்ஸ்ன்றவன் ரொம்ப சாஃப்டான, ரொம்ப கைண்டான, எல்லாரு கூடவும் செம ஜாலியாக பழகக்கூடிய ஒரு கேரக்டர். இப்படி இருக்கும்போது பக்கி என்ன சொல்கிறான்னா, ஷாங்ஸ் தான் எனக்கு ரொம்ப மோசமான ஒரு விஷயத்த பண்ணிட்டான், அதை என்னால் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஷாங்ஸ் பக்கிக்கு என்ன பண்ணான் அப்படின்றத தெரிஞ்சுக்க நாம பக்கியோட அந்த ஃப்ளாஷ்பேக் உள்ள போக போகிறோம். பெரிய கப்பல், அந்த கப்பலுக்குள்ள ஒரு 2 குட்டி கொஞ்சானுங்க சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. டேய் சவுத் பக்கம் தான் போகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான், இன்னொருத்தர் வந்து நார்த் பக்கம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த 2 குட்டி கொஞ்சானுங்க யாருன்னு பார்த்தா நம்ம குட்டி பக்கியும் குட்டி ஷாங்ஸும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஷாங்ஸ் அந்த குட்டி பையனாக இருக்கும்போதே ஸ்ட்ரா ஹேட்டை போட்டிருக்கான். அதாவது ஸ்ட்ரா ஹேட்டை லூஃபி கிட்ட அவன் கொடுக்கும்போது சொல்லியிருப்பான், இது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, மிகப்பெரிய பொக்கிஷம் இதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பான். அவனுக்கு இதை யார் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. அது வந்து நம்மளோட ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். பக்கி அண்ட் ஷாங்ஸ் வந்து நார்த் சைட் போகணுமா சவுத் சைட் போகணுமான்றதுல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நேராக வந்து 2 பேர் மண்டையிலும் போங்குன்னு ஒன்று போடுறாரு. அவர் யாருன்னு பார்த்தா, அந்த பியர்ட் ஸ்டைலை பார்த்தாலே தெரியல, அவர் நம்ம ரெயிலிங்க. அவரு கோல்டி ரோஜரோட ரைட் ஹேண்ட் மேன். ஸோ அவர் வந்து அந்த ஷிப்பில் இருக்காரு. ஷிப் எந்த பக்கம் போகணுன்றதை கேப்டன் முடிவு பண்ணிப்பாரு, நீங்கள் போயிட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அந்த ஷிப்பில் இருந்த எல்லா க்ரூமேட்ஸும் வந்து சிரிக்கிறாங்க. அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா, அங்கே வந்து வேற ஒரு ஷிப்பை பார்க்குறாங்க. அந்த ஷிப்பை பார்த்த உடனே இந்த ஷிப்பில் இருந்த எல்லாருக்கும் வந்து ஒரே சந்தோஷம். ஏன்னா இவங்களாம் பைரட்ஸில் அந்த ஷிப்பில் போயிட்டு கொள்ளை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக வராங்க. ஷாங்ஸும் ரெடியாக வரான், பக்கியும் ரெடியாக வரான். பக்கி ரொம்ப சந்தோஷமாக போனான். ஏன் அப்படின்னா, பக்கிக்கு வந்து நிறைய பொக்கிஷங்களை சேர்க்கறதுல வந்து ஆசை அதிகமாக இருக்குது. புதையலை வந்து நிறைய சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப அவன் ஆசைப்படுறான். ஷாங்ஸ் வந்து எக்ஸைட் ஆகல அந்த அளவுக்கு. அடுத்தவங்களை கொல்றதுலையோ இல்லாட்டி புதையல் மேலேயோ அவனுக்கு பெருசாக அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றது நமக்கு அந்த இடத்துல நல்லாவே தெரியுது. அப்படி அந்த ஷிப்பில் ஃபைட் பண்ணும்போது பக்கி ஒருத்தனை அடிக்கிறான். அப்போ அவன்கிட்ட இருந்து ஒரு மேப் கிடைக்குது. அந்த மேப்பில் பார்த்தா அவன் ஆசைப்படுற மாதிரி நிறைய பொக்கிஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு மார்க் இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே அவன் ரொம்ப ஹாப்பியாக வரான். பட் அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த மேப்பை யாருக்கும் தெரியாமல் மடித்து உள்ளே வச்சுக்கிறான். அந்த புதையில அவன் தனியாகவே எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். இப்போ பக்கி என்ன பண்ணுறான்னா, அந்த மேப் ஓப்பன் பண்ணி அந்த புதையில எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போது வந்து ஷாங்ஸ் அவங்ககிட்ட வந்து பேச்சு கொடுக்குறான். அப்படி 2 பேரும் பேசும்போது நமக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, அந்த டைம்லலாம் வந்து பக்கி அண்ட் ஷாங்ஸ் வந்து ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரைவல்ரி மாதிரி. ஸோ செம்ம ஃபன்னாக இருக்குது அந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்கு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு அந்த சின்ன வயசு பக்கி அண்ட் ஷாங்ஸை பார்க்க. ஸோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பக்கி என்ன சொல்கிறான்னா, ஷாங்ஸ் கிட்ட இருந்து அவனோட ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் நான் உன்ன மாதிரி சாஃப்ட் ஹார்ட்டட் கிடையாது, கைண்ட் பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கி ஷாங்ஸை பார்த்து சொல்கிறான். ஸோ அந்த ஷிப்பில் ஒரு டெவில் ஃப்ரூட் இருக்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அந்த டெவில் ஃப்ரூட்டை வந்து வெளியில் விற்றா 100 மில்லியன் பெரிஸ் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஷாங்ஸ் சொல்ல, இதை பார்த்து பக்கிக்கு ஒரே ஷாக். அப்போ புதையலுக்கு ஈக்குவலாக டெவில் ஃப்ரூட்டுக்கும் வேல்யூ இருக்குன்றது அப்போ தான் வந்து பக்கிக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியுது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஷிப்லேருந்து ஆட்டி போட்டு வச்சிருந்த டெவில் ஃப்ரூட் இருக்கு இல்லைங்களா, அதை ட்ரிக் பண்ணுறான். அதாவது அதே மாதிரி வேற ஒரு நார்மல் பழத்தை டெவில் ஃப்ரூட் மாதிரி டிசைன் பண்ணிட்டு அந்த ஷிப்பில் இருக்க எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணுறான்னா, நான் இந்த டெவில் ஃப்ரூட்டை இப்போ சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுறான். சாப்பிட்டுட்டு அவனுக்கு என்ன ஆச்சு நல்லா கேட்குறாங்க. பட் அவன் வந்து எதுவும் தெரியல. ஸோ அப்படியே எல்லாம் கலைஞ்சு போயிடுறாங்க. இப்போ தான் நமக்கு வந்து பக்கியோட உண்மையான இன்டென்ஷன் தெரியுது. அது என்னன்னா, சாப்பிட்டதா சொன்ன டெவில் ஃப்ரூட் வந்து ஒரிஜினல் ஃப்ரூட் கிடையாது. ஸோ அவன் வச்சிருக்க ஒரிஜினல் டெவில் ஃப்ரூட்டை எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன போட் எடுத்துக்கிட்டு அந்த மேப்பையும் எடுத்துக்கிட்டு அவன் தப்பிச்சு போக பார்க்குறான். அதாவது டெவில் ஃப்ரூட்டை விற்று காசு பார்க்கலாம், அந்த மேப்பில் இருக்க இடத்துக்கு போயிட்டு புதையிலையும் எடுக்கலாம் அப்படின்னு வந்து அவன் ரொம்ப ஆசைப்படுறான். இதில் என்ன ட்விஸ்ட்னா, அந்த புதையல் வந்து கடலுக்கு அடியில் இருக்குது. அதனால பக்கிக்கு அந்த டெவில் ஃப்ரூட்டை உண்மையாக சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டா கடலுக்குள்ளே போக முடியாது. ஸோ இதான் மேட்டர். இப்போ என்னன்னா, அந்த ஒரு குட்டி லைஃப் போட் எடுத்துகிட்டு அவன் தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அந்த டைமில் கரெக்டாக ஷாங்ஸ் வந்து பக்கி கிட்ட பேசும்போது அந்த டெவில் ஃப்ரூட்டை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறான்னா, வாய்க்குள்ளே வச்சுக்கிறான். பட் அவன் வந்து சாப்பிடவோ கடிக்கவோ செய்யாமல் வாய்க்குள்ளே பத்திரமா வச்சுக்கிட்டு ஷாங்ஸை பார்க்குறான். ஷாங்ஸ் என்ன சொல்கிறான்னா, நீ இன்னும் வந்து கிச்சன்லேருந்து
வந்து திருடி சாப்பிட்றத விடலையா, இது தெரிஞ்சா குக் வந்து ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். சரி அவன் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரிலாக்ஸ் ஆகும்போது திருப்பியும் ஷாங்க்ஸ் கிட்ட வந்து ஏதோ பேச இவன் பயத்தில் அந்த டெவில் ஃபுட்டை முழுங்கிடுறான். கடிக்காமே முழுங்குறான். ஸோ அது அப்படி ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. கையில் இந்த மேப்பும் வந்து பறந்து கடலுக்கு போயிட்டு இருக்கு. இது பார்த்து ஒன்றுமே புரியாத பக்கி என்ன பண்ணுறான்னா டக்குன்னு பாஞ்சு அந்த மேப்பை எடுக்க ட்ரை பண்ணுறான். அப்புறம் தான் தெரியுது அவனால் கடல் தண்ணிக்குள்ளே போன உடனே கை கால் கூட அசைக்க முடியாமல் வீக் ஆயிடுறான். அவனால் ஒன்றுமே பண்ண முடியல, ஸ்விம் பண்ண முடியல, அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கான். அப்போ தான் ஞாபகம் வருது அவன் டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டது. மேலே இருக்க ஷாங்க்ஸ் வந்து விளையாடாதடா, மேலே வாடா மேலே வாடா அப்படின்னு சொல்லி கத்துறான். பட் கீழே எந்த அசைவும் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாங்க்ஸ் உள்ளே குதிச்சு பக்கியை காப்பாற்றிடுறான். ஸோ இதுதான் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் நடந்திருக்கு. இந்த விஷயத்தை பார்க்கும்போது கடலில் விழுந்து சாக போனவனை வந்து ஷாங்க்ஸ் காப்பாற்றிருக்கானே, அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம். ஷாங்க்ஸ் வந்து பக்கி எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான் அப்படின்னு தான் நாமளாம் யோசிப்போம். ஆனால் பக்கி வந்து வித்தியாசமான லட்சம். அவன் அப்படிலாம் யோசிக்கல. அவன் என்ன யோசிக்கிறான்னா ஷாங்க்ஸால் தான் அவன் அந்த டெவில் ஃபுட்டை சாப்பிட்டுட்டான், அதனால தான் அவனால் ஸ்விம் பண்ண முடியல, அதனால தான் கடலுக்குள்ளே போயிட்டு அவனோட அந்த பொக்கிஷத்தை எடுக்க முடியல அப்படின்ற ஒரு வெறுப்பு ஷாங்க்ஸ் மேலே அவனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வெறுப்பு என்ன பண்ணுதுன்னா அவன் கடலில் விழுந்து சாக வேண்டியவனை காப்பாற்றினதை கூட வந்து மறைச்சி அந்த வெறுப்பாகவே வச்சுட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஃப்ளாஷ்பேக் நடந்திருக்கு. இதை சொன்ன உடனே அப்போ லூஃபி டக்குன்னு முதல்ல என்ன சொல்கிறேன்னா, அப்போ ஷாங்க்ஸ் தான் உன்னை காப்பாற்றினானா அப்படின்னு சொன்னால் அது மேட்டர் கிடையாது, நான் ஸ்விம் பண்ண முடியாமல் போனது காரணமே ஷாங்க்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி கிட்ட மறுபடியும் பக்கி ஃபைட் பண்ணுறான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம நாமி இருக்கா பார்த்தீங்களா, அவள் என்ன பண்ணியிருக்கானா ஜோரோவோட ஃபைட் அப்போவே வந்து அவள் எஸ்கேப் ஆகிட்டா. அவள் எஸ்கேப் ஆகி எங்கே போயிருக்கா, பக்கியோட ட்ரெஷர்லாம் எங்கே இருக்கோ அந்த இடத்த தேடி போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராண்ட் லைன் மேப்பையும் எடுத்துக்கிறா. அங்கே இருக்கிற பக்கியோட மொத்த புதையிலையும் எடுத்துக்கிட்டு அப்படியே அழகாக மூட்டையை கட்டிக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கா. இதை பார்த்த பக்கி சும்மா இருப்பானா, ஒரு புதையலுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணக்கூடிய, அதாவது அவன் கூடவே இருந்த ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்த ஒருத்தனையே வந்து வெறுக்கிற அளவுக்கு மாறி இருக்கான். எதுக்காகனா புதையலுக்காக. அப்படின்னும் போது அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச புதையலை ஒருத்தர் எடுத்துகிட்டு போனால் விட்டுருவானா, ஸோ விட மாட்டால. சரியான கோவத்தில் என்ன பண்ணுறான், நாமியை கொல்றதுக்காக போகிறான். அவன் அப்படி போகும்போது பாட்டம், அதாவது இடுப்புக்கு கீழே இருக்க பகுதி தரையில் தான் இருக்குது. ஸோ அவனோட அந்த சாப் பவரை யூஸ் பண்ணி அவனோட வயிற்றுலேருந்து அப்படியே மேலே தூக்கிட்டு தலை கை மட்டும்தான் வந்து அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அப்பர் பாடி மட்டும்தான் நாமியை பிடிக்க போயிட்டுருக்கு. அவனோட லோயர் பாடி கீழே தான் நின்றுருக்கு. லூஃபிக்கு வந்து என்ன பண்ணுறான்னா, நாமியை காப்பாற்றுறதுக்காக நாமிக்கிட்டேயோ இல்லை பக்கிக்கிட்டேயோ போகாமல் பக்கியோட அந்த லோயர் பாடி இருக்குல்ல, அங்கே போயிட்டு முக்கியமான இடத்துலையே அழகான ஒரு மிதிக்கிறான். மிதித்த உடனே அவ்வளோதான் கிருகிரான்னு ஆகிட்டு பக்கி கீழே விழுந்துடுறான். பட் அந்த அடி அவனுக்கு பெருசாக எதுவும் ஆகலை. அவன் என்ன பண்ணுறான்னா மறுபடியும் எந்திரிச்சு நாமியை கொல்றதுக்காக அவன் வந்து அவனோட மொத்த உடம்பையும் பிரித்து எடுத்துகிட்டு போகிறான். அதாவது இந்த மாதிரி லோயர் பாடி கூட அங்கே கிடையாது, எல்லாத்தையும் சாப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் அந்த பக்கியோட டெவில் ஃப்ரூட் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, அவனோட கால் தரையில் இருந்தால் தான் அவனோட பவர் வந்து வேலை செய்யும். கால் தரையில் இல்லைன்னா அவனுக்கு வந்து அந்த சாப் பவர் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அவனோட கால் மட்டும் கீழே நடந்து போயிட்டுருக்கு, அவனோட மற்ற பாடியெல்லாம் பறந்து போயிட்டுருக்கு. குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பறக்க முடியும் அவனால். ஸோ அவன் அப்படி போயிட்டு நாமி திரும்ப கொல்ல ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணுறான்னா, அந்த காலை எடுத்து கிச்சிக்கா பண்ணுறான், கில்றான், பண்ணுறான், எல்லாம் ஃபன்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சும்மா இல்லை, எல்லாம் சீரியஸ் ஆகுது. ஃபன்னாக தான் போகுது. பக்கியோட ஃபைட் வந்து செம்ம ஃபன்னாக, அவன் பண்ணுறது எல்லாமே செம்ம விளையாட்டுத்தனமாக காமெடியாக தான் இருந்தது. பட் இப்போ வந்து சீரியஸ் ஆகிடுறாங்க. அவன் புதையலுக்காக ரொம்ப கோவப்பட்டு நாமி உண்மையாக கொல்ல போக அப்போ லூஃபி வந்து நாக் டவுன் பண்ணிடுறான். அந்த புதையல் மூட்டையை வச்சு பக்கியை அடித்து மயக்கமாக வச்சுறான். உடம்புல இருக்கிற அப்படியே துண்டுனா உடம்பு எல்லாமே அப்படியே கீழே விழுந்துது, சைடில் இழுந்து போயிடுது. ஸோ அவனோட மூளை வேலை செய்யலைனாக்கா அவனோட மற்ற பார்ட்ஸும் வேலை செய்யாதுன்றது இதுலேருந்து தெரியுது. சரி எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சா அப்பவும் ஒன்றும் ஆகலை. கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் அவன் தலை அப்படியே பறந்து வருது. அவன் வந்து அவனோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் திரும்ப சேர்த்துக்கிறதுக்காக கூப்பிடுறான். அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது. என்னென்னா நாமி என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த கேப்பில் பக்கியோட எல்லா உடம்பையும் எடுத்து ஒரு கயிறு போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சுட்டு எல்லா பார்ட்ஸும் தனியாக கலந்து பக்கி கிட்ட போகாத அளவுக்கு டைட்டாக கட்டி போட்டு வச்சிருக்கா. ஸோ இப்போ பக்கி கிட்ட பார்த்தீங்கன்னா பக்கியோட தலை, பக்கியோட 2 கை, பக்கியோட 2 கால் மட்டும்தான் இருக்குது. எப்படின்னா காலுக்கு மேலே தலை, தலைக்கு சைடில் வந்து 2 கை இருக்கிற மாதிரி ஒரு குட்டியான க்யூட்டான ஒரு பக்கியாக மாறி இருப்பான். அவனோட மற்ற உடம்பு எதுவுமே அவனுக்கு வந்து சேராது, ஏன்னா கட்டி போட்டிருக்கிறதுனால. இப்போ என்ன பண்ணுறான்னா லூஃபி அவன் கையை நல்லா பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு பசூக்கா அட்டாக் போடுறான். அந்த அட்டாக் போட்டது தான் கம் பசூக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் போடுறான். அவன் கை நல்லா பின்னாடி போயிட்டு திரும்ப ஃபோர்ஸாக வந்து இவன் அடிக்குது. அவன் பறந்து போயிடுறான். அதாவது பூமியாக இருந்தால் பூமியிலேருந்து நிலாவுக்கே போயிடுவான் போல், அந்த அளவுக்கு நல்லா வானத்தில் பறந்து டமால்னு காணாமல் போயிடுறான். ஸோ இப்போ அவன் எங்கே போனான்னு தெரியல. அவனோட உடம்பு வந்து அந்த இடத்துல இருக்குது. நாமி என்ன பண்ணுறான்னா பதிலையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக வரா. லூஃபி போயிட்டு ஜோரோ மயக்கத்தில் இருந்த ஜோரோவையும் எழுப்பி கூட்டிகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது அப்போ தான் மேயர் ஞாபகம் வருது. ஸோ மேயர் எழுப்பலான்ட்டு போனால் அந்த ஊர் மக்கள்லாம் வேறு இடத்துல
பதுங்கி இருந்தாங்க. அவங்க எல்லாருமே மேயரை தேடி வந்திருக்காங்க ரொம்ப நேரமாக ஒரு ஆளை காணுன்ட்டு. ஸோ மேயரை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வந்து அங்கே இருந்த மக்களுக்கு மேயருக்கு என்னாச்சுன்னு கேட்டோடனே லூஃபி என்ன பண்ணுறான், நான் தான் அடித்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அங்கே இருந்த மக்கள் எல்லாம் கோவம் வந்து சொல்லலாமா, சொல்லக்கூடாது, அவன் நல்லதுக்காக தான் பண்ணான், பட் இருந்தாலும் வந்து அவன் சொல்லிட்டான். ஆனால் மற்ற டீட்டெயிலில் சொல்கிற அளவுக்கு மக்களுக்கு டைம் இல்லை. ஸோ அவங்க வந்து அட்டாக் பண்ண வராங்க. லூஃபி வந்து என்ன பண்ணுறான்னா நாமியையும் ஜோரோவையும் கூட்டிகிட்டு குடுகுடுன்னு ஓடுறான். அவன் கொண்டு வந்து அந்த போட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கான். அப்போ மக்கள் பின்னாடி துரத்திட்டே வராங்க பாரு. ஒரு சந்தில் திரும்பி போகும்போது அங்கே ஷூ இருக்குது. லூஃபிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போச்சுல ஒரு ஷூ நாய்க்குட்டி. அது வந்து அங்கேருந்து அந்த மக்கள் வந்து லூஃபியை ஃபாலோ பண்ணாத மாதிரி அது காப்பாற்றுது. அந்த நன்றி விசுவாசத்தை ஷூ வந்து அந்த இடத்துல காமிச்சிருக்கு. லூஃபி அண்ட் ஜோரோ நாமி 3 பேரும் வந்து போட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாங்க. கிளம்பும் போது அந்த மேயர் என்ன பண்ணுறாருன்னா, யாரும் அவங்கள ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறாரு. அப்போ லூஃபி என்ன சொல்கிறேன்னா, இந்த சிட்டியை நீங்கள் திரும்ப ரீபில்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையானது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறான். என்னென்னு பார்த்தா 2 மூட்டையை கட்டி வச்சிருந்தா இல்லை நாமி புதையல்களை அதில் ஒரு மூட்டை அங்கே வச்சுட்டு வந்திருக்கான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. இதில் செம்ம காண்டான நாமி நான் லூஃபி மண்டையை பிடிச்சி தண்ணியில் போட்டு அமுக்க ட்ரை பண்ணேன். நான் செத்துருவேன், நான் டெவில் ஃபுட் சாப்பிட்ருக்கேன்னா பரவாயில்ல, ஒரு வாட்டி சாவு, நீ எனக்கு இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கான். இதை பார்த்து ஜோரோ வந்து செம்மையாக சிரிப்பான். ஜோரோ சிரிக்கிறது அவ்வளோ இருக்கும். ஃப்யூச்சரில் ஜோரோ சிரிக்கவே மாட்டாங்க. அவன் கொஞ்சம் சீரியஸாக மாறினதுக்கப்புறமா அவன் சிரிக்கவே மாட்டான். அதுவும் இல்லாமல் லூஃபி கூட இருக்கும்போது தான் அவன் அழகாக சிரிப்பானே. ஸோ அவன் சிரிக்கிறத காமிப்பாங்க, செம்ம அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரா ஹேட் க்ரூவில் ஒரு நேவிகேட்டரும் சேர்ந்துருக்கா. அவங்ககிட்ட அந்த கிராண்ட் லைன் மேப் இருக்குது. இப்போ அவங்க வந்து கிராண்ட் லைனுக்குள்ளே போகிறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. ஸோ என்ன இருந்தாலும் இப்போதைக்கு நேவிகேட்டர் மட்டும்தான் வந்து கிடச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் தேவைப்படுது அவங்க குரூவுக்கு. ஸ்ட்ரா ஹேட் குரூவுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒருத்தராக கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்தடுத்த பயணங்களை வந்து லூஃபி தொடர போகிறான். ஸோ அந்த எபிசோட் முடியும் போது நமக்கு ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, காட் ஊசூப், அதாவது கேப்டன் ஊசாப் அப்படின்னு ஒரு கேரக்டரை காமிச்சிருக்காங்க. அவர் யாருன்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.